கேர்டேக்கர் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம காவேரி. உடனே வந்து சந்தோஷத்த தாங்க முடியல. கேர்டேக்கர் வச்சிருக்காருன்னா, அப்போ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தா அவர் கேர்டேக்கர் வந்து வெளிநாக்கு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம விஜய் வந்து கால் பண்ணுறாரு காவேரிக்கு. உடனே வந்து கலாய்க்கிற மாதிரி பேசிகிட்டே வராரு. என்ன மேடம் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க போல் இருக்கு அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து நான் ஒன்றும் சந்தோஷமா இல்லையே அப்படின்றாங்க. எனக்கு நல்லா தெரியுது சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காவேரி. அக்கா வந்து என்ன காவேரி இப்போ உனக்கு சந்தோஷம் தானேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து நிஜமாவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது தாத்தா அப்படின்றாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியாத என் பேத்தி எப்படி பேத்தியோட மனசு எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே இங்கே பாருமா விஜய் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். அது உனக்கு இப்போ புரியுது இல்லை? அவன் உனக்காக தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். இப்போ புரியுதா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியுது தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து காவேரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து சரிம்மா இதுக்கப்புறம் பாரு நீ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்து உன்னை வெறுப்பேற்றுற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டான். அவன் உன் கூட தான் நிறைய நேரம் செலவிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. உடனே வந்து இல்லை தாத்தா நான் அப்படிலாம் யோசிக்கல அப்படின்னு. எனக்கு தெரியாதாம்மா எந்த பொண்டாட்டியும் புருஷன் இன்னொரு பொண்ணை கேர் பண்ணுறதை விரும்ப மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயம் தான் உனக்கும். மற்றபடி வெண்ணிலாவை நீ வெறுக்கலன்னு எனக்கு தெரியுமா. என் காவேரியை பற்றி எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கல. மீட்டாவது நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு தாத்தா. உடனே வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம காவேரி. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரி கிட்ட ரொமான்டிக்காக இருக்கிறதா நினச்சி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்துட்டோன்னே வந்து என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா வந்து விஜயை தேடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து கேர்டேக்கர் கிட்ட கேட்குறாரு எப்படி இருக்காங்கன்னு. இல்லை சார் அவங்க சரியாகவே மாத்திரையெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார். சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க. எதுவுமே என்கிட்ட இருந்து எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க சார்னோடனே விஜய் போயிட்டு வெண்ணிலா கிட்ட உட்காந்து சொல்கிறாரு இங்கே பாரு வெண்ணிலா இவங்க வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நான் வேலைக்கு போயிடுறேன்ல அதனால எல்லாமே நீ தான் வந்து கவனிச்சுக்கணும். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும். கேட்பியா நான் சொல்கிறது கேட்பியா அப்படின்னா வெளியில் வந்து கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து அது கேர்டேக்கர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவங்க கையை பிடிக்கிறாங்க விஜய் சாரோட கையன்னு. உடனே வந்து சொல்லி வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து தலையசிக்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. ஓகே குட் கேர் இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் சொன்னதை அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க கவலைப்படாத அப்படின்னா சரிங்க சார் அப்படின்றாங்க. கேர்டேக்கர் கேட்குறாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னோடனே உடனே வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு எதுக்குங்க அதெல்லாம் நீங்கள் என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். இவங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானவங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து வந்து அந்த கேர்டேக்கர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கரெக்டாக காவேரி அங்கே வராங்க. என்ன எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க கேர்டேக்கரை பற்றி கேட்குறாங்க. இல்லை விஜய் சார் வந்தார் இவங்க உங்களுக்கு என்ன வேணும் கேட்க என்ன சொன்னார் அப்படின்னோடனே இல்லை எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்படி சொல்கிறாங்க. சரிங்க மேடம் இவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னோடனே இல்லைங்க இவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவர் சொன்னதை நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே அப்போ என்ன தான் வேணும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்டேக்கர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே ராகினி வராங்க. ராகினி வந்து இப்போ என்ன உங்களுக்கு இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா விஜய் இருக்கார்ல அவரோட முன்னாள் வந்து காதலி இவங்க தான் அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்த்துக்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம். ஆமாம் உண்மை அதுதான் அதனால தான் 2 பேரும் சொல்லாமல் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி கவனிச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு எப்படிலாம் விரும்பி இருந்து எப்படிலாம் கவனிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே தாத்தா வந்துடுறாரு. என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்றாரு. தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னோடனே ஏம்மா நீ வந்தியா உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருமா தேவையில்லாத விஷயத்தில் ஏமா தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கரை வந்து கேட்குறாரு தாத்தா. சாரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டு வந்து செம்மையாக வந்து டென்ஷன் ஆகிடுறாரு நம்ம தாத்தா. என்னதாம்மா பண்ணிகிட்டு இருக்க நீ எப்போ பார்த்தாலும் எதையாவது மற்றவங்க விஷயத்தை தலையிட்டு தான் இருப்பியா உனக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதா அப்படி சொல்லி திட்டிட்டு போகிறாரு. எப்போ பாருதான் இந்த தாத்தா நம்மளை தான் திட்டாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க ராகினி. யமுனா என்ன பண்ணுறாங்க அவங்க கம்பளை அடகு வச்சு வந்து பணத்தை வாங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு ஃபீஸ் கட்டிடணும். இதுக்கப்புறம் வர ஃபீஸ்லாம் எப்படி கட்டுறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த அமௌண்ட்டை வந்து ஃபீஸ் கட்டிடலாம். எப்படிலாம் பேசிட்டாங்க என் மாமியார் அவங்க முன்னாடி கரெக்ட் ஆகிட்டு தான் வருவேலை அப்படி சொல்லிட்டு நேராக போயிட்டு ஃபீஸ் எடுத்துன்னு போயிட்டு கட்டுறாங்க அவங்க கோச்சிங் சென்டருக்கு. ஏன் மேடம் இவ்வளோ நாளாக நீங்கள் வராமல் இருக்கீங்க அப்படின்னோடனே இல்லைங்க இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வருவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த முதல்ல வந்து நம்ம போயிட்டு அக்கா கிட்ட சொல்லணும். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுவா இதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க யமுனா அவங்க வீட்டுக்கு. இது முடியுது.